நம்ம அநேக இடங்களில் இப்படி பார்க்கலாம். அதாவது தேவன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார், இல்லை இணைத்து வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு. உதாரணமாக தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர்களுடைய சிந்தனையிலே பிரிக்க முடியாது. நபராக நாம் பிரிக்கலாம், ஆனால் சிந்தனையில் பார்க்கும் பொழுது இருவருடைய சிந்தனையும் ஒருமித்து இருக்கும். மேலும் நாம் வேதத்தில் பார்க்கும்போது வேத வாக்கியங்களையும் பரிசுத்த ஆவியானவரையும், ஏன்னா அவர் மூலமாக தான் இந்த வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டதில் அவருடைய பங்கு முக்கியம். அதனால் வேதத்தையும் பரிசுத்த ஆவியானவரும் பிரிக்க முடியாது. இப்படி அநேக காரியங்களை தேவன் இணைத்து வைத்திருக்கிறார். நாம் ஒரு உதாரணத்தை கூட வாசிக்கலாம். குறிப்பாக கணவன் மனைவி சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 19வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஆண் பெண் அப்படின்னு இருக்கிற இவங்களா கணவன் மனைவி அப்படின்ற ஒரே பந்தத்துக்குள்ளே இணைக்கும் போது அவங்க ஒரே சரீரமாக இருக்கிறாங்க, அவங்க ஒன்று அப்படிங்கும்போது இதை தேவன் இந்த இரண்டு நபர்களை இணைத்து வைத்திருக்கிறார். இப்படி அநேக காரியங்களை இணைச்சி வச்ச தேவன் ஒரு இடத்துல சொல்லும்போது, இல்லை நான் இந்த எல்லா காரியங்களையும் பிரித்து வச்சிருக்கிறேன், இது எதுவுமே ஒன்றோடு ஒன்று சேராது, ஒன்றோடு ஒன்று பொருந்தாது, ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதையும் நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 வாசிக்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அதாவது இதை இணைச்சி வச்ச தேவன் நம்ம முன்னாடி வாச்சோம். இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு 5 காரியங்கள், குறிப்பாக நீதி அநீதி, ஒளி இருள், கிறிஸ்து பேலியாள், அவிசுவாசி விசுவாசி, தேவனுடைய ஆலயம் விக்கிரகம், இந்த ஒரு 5 காரியங்களை தேவன் பிரித்து வைத்திருக்கிறார். பிரித்துனா அதில் நம்ம வாசிக்கும் போதே ஒவ்வொரு இடத்துலையும் முடியும் போது சம்பந்தமேது, இசைவேது, பங்கேது அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது இவைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. முன்னாடி சொன்ன காரியத்துக்கும் 2வது சொன்ன காரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை. இது இருக்கணும், இல்லை இது இருக்கணும், அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், அப்படி இல்லை. ஒன்று இது இருக்கணும், இல்லை இது இருக்கணும். இந்த 5 காரியத்தில் முதலாவது நம்ம வாசிக்கிறது 14வது வசனத்தில், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? முதல் காரியமாக நம்ம வாசிக்கிறோம் நீதி அநீதி அப்படின்ட்டு. நம்ம நீதி அநீதி அப்படிங்கும்போது நம்ம உலகத்தில் சாதாரணமாக சொல்லிடுவோம், இது சரி இது தப்பு, இது நன்மை இது தீமை, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம வேதத்தில் ஒரு நபராக உதாரணமாக பார்க்கும்போது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதிலே 7வது அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நம்ம நீதி அநீதின்னு சொல்லும்போது ஒரு நபரை உதாரணமாக பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான நபர் தான். நோவா நீதிமானாக இருந்தார் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. ஒரு நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நோவா நீதிமானாக இருந்தார், அவர் காக்கப்பட்டார், அவரும் அவருடைய குடும்பத்தார்
குறிப்பிட்டு சொல்லும்போது அவருடைய மனைவி, 3 மகன்கள், அவருடைய மனைவிகள், அதாவது மொத்தத்தில் 8 பேர் காக்கப்பட்டாங்க. யாராலனா நோவாவினால, அவருடைய நீதினால. அந்த பக்கம் அநீதி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகமே அநீதியில் இருந்தது, உலகமே இந்த வெள்ளத்தினால மடிஞ்சுது. மேலும் நோவாவை வாசிக்கும்போது புதிய ஏற்பாட்டில் இப்படி வாசிக்கிறோம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அதாவது நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசத்தை நம்ம அந்த வெள்ள டைமில் பார்க்கலாம். அவர் நீதிமானாக இருந்தார், நீதியை பிரசங்கித்தார், அவர் காக்கப்பட்டார். அவபக்தி உள்ளவர்கள் உலகம் அப்படிங்கும்போது அவங்க அநீதியில் இருந்தாங்க, அதனுடைய விளைவு அவர்கள் அழிந்தார்கள். நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள வித்தியாசம். 2வது நம்ம அதில் வாச்ச காரியம் 2 கொரிந்தியர் 4, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் கடைசியில், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படிங்கும்போது, ஒளி யார் அப்படின்னா முதலாவதா ஒளி அப்படின்னு இந்த நபரை சொல்லலாம். யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், தேவன் ஒளியாயிருக்கிறார். முதலாவதா ஒளின்னு சொல்லும்போது தேவன் ஒளியாயிருக்கிறார். 2வதா ஒளி, அதாவது வெளிச்சத்துக்கு ஒரு நபரை எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. முதலாவதா ஒளி, வெளிச்சத்துக்கு தேவனை உதாரணமாக பார்க்கலாம். 2வது இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். அவங்கள மட்டும்தான் வேதம் ஒளி இல்லை வெளிச்சம் அப்படின்னு சொல்லுதானா? இல்லை. மத்தேயுல இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதாவது ஒளின்னு தேவனை சொன்ன வசனம், ஒளின்னு இயேசு கிறிஸ்துவ சொன்ன வசனம் நம்மளையும் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க அப்படின்னா ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் அப்படிங்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இதே வெளிச்சத்தை குறித்து இன்னொரு வசனம் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். அதாவது அதே பகுதி தான் நம்ம அதுலேயும் வாச்சோம். நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். எப்படின்னா நம்முடைய கிரியைகளின் மூலமாய் நாம் நீதியான கிரியைகளை செய்யும்போது இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். ஆனால் அந்த வெளிச்சம் சொல்லும்போது 35வது வசனத்தில், ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இருள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு பயம், ஒரு திகில், அது ஒரு கஷ்டம். சாதாரணமாக ராத்திரி ஒரு 10 மணிக்கு லைட் இல்லாத ஒரு தெருவில் நடந்து போங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு பயப்படுவாங்க. எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோம் எதுவுமே தெரியாது. ஏன்னா இருள் என்பது எப்போவுமே பயத்துக்குரியது, அது ஒரு கஷ்டத்துக்குரியது. ஆனால்
ஒரு வெளிச்சம் அப்படின்றது பகலில் நடக்க சொல்கிறோம் அப்படின்னா யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டோம். இல்லை, பாதை சரியாக இருக்குது, தெளிவாக இருக்குது, நம்ம எங்கே போகிறோன்னு தெரியும், நமக்கு காலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நடக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம வெளிச்சம்னு சொல்லும்போது நம்மளுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது வசனம் சொல்லுது. மேலும் நம்முடைய வெளிச்சத்தை குறித்து வாசிக்கும் பொழுது எபேசியர் எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அதாவது அந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி காட்ட முடியும்னா, நம்ம நல்லா சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய செய்கையில் மட்டுமே அந்த வெளிச்சத்தை காட்ட முடியும். ஏன்னா தேவனும் வெளிச்சமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் வெளிச்சமாக இருக்காங்கன்னா அவங்க செய்கையில் காட்டினாங்க, நம்மளும் நம்முடைய செய்கையில் காட்டணும். மேலும் இதே பகுதியை 1 தெசலோனிக்கேயரில் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல அப்படிங்கும்போது அது நம்முடைய சிந்தனையை, நம்முடைய செய்கையை சொல்லுது. இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, இப்படி இருக்கணும் அப்படின்றத வெளிச்சத்தை சொல்லுது. இந்த இருட்டுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கும்போது யாத்திராகமம், அதாவது இருட்டானது எவ்வளோ மோசமானது, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்கு பார்க்கும்போது யாத்திராகமம் 10வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். யாத்திராகமம் 10வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அதாவது ஒரே தேசத்தில் இருந்தும் கூட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் புத்திரர் மத்தியில் வெளிச்சம் இருக்குது, எகிப்தியர் மத்தியில் இருள் இருக்குது. அந்த இருள்னா சாதாரணமாக இல்லை, அவங்க இருந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய அந்த இருள் இருந்துச்சு. பக்கத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இருள் இருந்துச்சு. நம்ம இருள்னு சொல்லும்போது நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்முடைய செய்கை சொன்னாலும் பழைய ஏற்பாட்டில் அந்த ஒரு தேவன் கொடுத்த இருளானது அந்த அளவுக்கு அவங்க உபத்திரவத்தில் இருந்தாங்க. என்னென்னா பக்கத்தில் யார் இருக்கானே தெரியாது, இருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக முடியாது. அப்படின்னா அவங்க அன்றாட காரியங்களை எப்படி செஞ்சுருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க. அதனால் எப்போவுமே ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் இருக்கும்போது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அதில் நம்ம கவனமாக இருக்கணும். 3வது ஒரு காரியம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15ஆம் வசனம், அர்த்த வசனம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு எது? இது எல்லாமே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு பக்கம் எல்லாமே சரி, ஒரு பக்கம் எல்லாமே தவறு. இவைகளை செய்ய வேண்டும், இவைகளை செய்யாமல் இருக்க வேண்டும், அவ்வளோதான். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேதுங்கும்போது முதலாவதா பேலியாள் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நபர்களே உதாரணமாக பார்க்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அதாவது ஆசிரியனாகிய லேவியினுடைய பிள்ளைகளை சொல்லும்போது பேலியாளின் மக்கள் அவங்க எப்படி பேலியாளின் மக்கள் ஆகிறாங்க அப்படின்னா, கடைசியில் தான் அதோட ஆன்சர். அதாவது அவர்கள் கர்த்தரை அறியவில்லை, தேவனை அறியாத போது அவர்கள் யாராக இருக்காங்கன்னா பேலியாளின் மக்களாக இருக்காங்க. அவங்களுடைய சிந்தனையை சொல்லும்போது கூட நீதிமொழிகள்
நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அதாவது அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, யார் சேர்ந்துருந்தாலும் பிடிக்காது, யார் ஒன்றா இருந்தாலும் பிடிக்காது, அவங்கள பிரிக்கணும், இல்லை ஏதாவது சண்டை எழுப்பி விடணும். பேலியாளின் மக்களுங்கும் போது தேவனை அறியாதவங்க அப்படின்னா, தேவனை அறியாதவங்க அப்படி இருக்கும் அவங்களுடைய சிந்தனை. அவர்களுடைய செய்கைக்கும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். பேலியாளின் மக்களுடைய செய்கைக்கு நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 22லேருந்து பார்க்கும்பொழுது, அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படி பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்கு வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. அதாவது பேலியாளின் மக்கள்லாம் அவங்க எப்படின்னா, முதலாவது கர்த்தரை அறியாதவங்க பேலியாளின் மக்கள். அவங்களுடைய சிந்தனை அநேகரை பிரிக்கிற விதமாக இருக்கும். அவங்களுடைய செய்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் நமக்கு புரியும் இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு. அவங்களுடைய செயல் இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த பகுதியை ஆதியாகமத்தில் அநேக நேரம் வாசிச்சிருப்போம். அதாவது லோத் இருந்தார், அங்கே இருந்த மக்கள் பொல்லாதவங்களாக இருந்தாங்க. ஆனால் நல்லா நம்முடைய சிந்தனை வைக்கணும், அது ஒரு புறஜாதி பட்டணம். அந்த நகரம் சொல்லும்போது அது தேவனை அறியாத மக்கள். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது, நியாயாதிபதிகளில் இவங்க இஸ்ரவேல் ஜனம், குறிப்பிட்டு பென்யமீன் கோத்திரத்தை அந்த தேவனை அறிந்த மக்களும் கூட இப்படி தான் இருந்திருக்கிறாங்க. இவங்கள தான் சொல்லுது பேலியாளின் மக்கள்ன்ட்டு. நம்மளை தேவனை தெரியும் அப்படின்னு சொல்கிறதுல இல்லை, அவங்களுடைய செயலை பார்க்கும்போது அவங்க தேவனை அறியாதவங்களாக இருக்காங்க, பேலியாளின் மக்களாக இருக்காங்க. அதுதான் பேலியாளின் மக்களுடைய செயல். சரி, பேலியாளை பார்த்துட்டோம். கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேதுன்னா, கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அதாவது அவர்கிட்ட இருந்த சிந்தை நம்மகிட்ட இருக்கணும். ஒரே ஒரு உதாரணம் தான், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மகிட்ட இருக்கணும். அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருந்த சிந்தனை என்ன அப்படின்னா, யோவான் 4வது அதிகாரம் 31வது வசனத்தில், இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதாவது கூட இருக்க சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு பதில், அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். அதாவது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மாம்ச ரீதியாக யாராவது சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, அவர் சாப்பிட்ருப்பாரு, அதனால் நம்மகிட்ட வேண்டான்றாரு. இல்லை, அவர் சொல்கிற போஜனம் அடுத்த வசனத்தில் சொல்லும்போது 34வது வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது. அதாவது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்ம இடத்துல இருக்கணும் அப்படின்னு அநேக நேரம் வாசிப்போம். ஆனால் கிறிஸ்து போஜனம் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, அவர் அனுப்பின தேவனுடைய கட்டளைகளை கை கொள்றது தான் அவருடைய போஜனம்னு சொல்கிறாரு. நம்ம போஜனம்னா என்ன சொல்லுவோம், எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும், இல்லை எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, பிரியாணி பிடிக்கும். அநேக மக்களுக்கு அதுதான் பிடிக்குது. அப்படின்னா அந்த கூட இருந்த சீஷர்களே அதை தான் சொன்னாங்க. நமக்கு தெரியாமல் யாராவது சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு அப்படி தான் யோசிச்சாங்க. ஆனால் அவருடைய போஜனம் என்னன்னா, தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றுவது தான் அவருடைய போஜனம். அதுதான் அவருடைய சிந்தை, அதுதான் அவருடைய செய்கை. பேலியாளின் மக்கள் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்.
பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சம்பந்தம் கிடையாது. இவங்களுக்கு தேவனே யாருன்னு தெரியாது. ஆனால் கிறிஸ்து சொல்லும்போது தேவன் தந்த சட்டங்களை கை கொள்வது தான் என்னுடைய சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால தான் அந்த ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருக்கிறாங்க, பேலியாலும் கிறிஸ்துவும். அடுத்த பகுதி 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம் கடைசியில், அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது 4வது காரியமா அவிசுவாசி விசுவாசி. நம்ம இதை ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், தேவனை தெரியாதவங்க அவிசுவாசி, தேவனை தெரிந்தவங்க விசுவாசி. ஒரே வார்த்தையில் சொன்னாலும் இதுக்கு அநேக வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம சொல்லுவோம், கலாத்தியரில் இப்படி வாசிக்கிறோம், மன்னிக்கணும், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்தில், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமேன். அதாவது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நம்ம அநேக வித்தியாசங்களை சிந்தையில் செய்கையில் பார்க்கலாம். குறிப்பிட்டு ஒரே ஒரு காரியம், ஒரு சாதாரணமாக ஒரு பேசுகிற விஷயத்தில் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவிசுவாசி எப்படி பேசுவாங்க அப்படிங்கும்போது 20வது வசனம் 21வது வசனத்தில் வாச்சப்படி, சீர்கேடான வீண் பேச்சு, ஞானமென்று பொய் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதம். அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கதை இல்லை ஒரு தர்க்கம், ஒரு மாறுபாடு, இவைகளை பேசும்போது நம்ம அவங்கள பார்க்கலாம், இவங்களுக்கு தெரியாது, தேவனை தெரில, அநேக வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு பேசுகிற விஷயத்தில் உதாரணமாக அவிசுவாசினுடைய பேச்சு இப்படி தான் இருக்கும். இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். தீத்து 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தையும் குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரோஜனமும் வீணுமாயிருக்கும். அதாவது அவருடைய பேச்சே எப்படி இருக்கும்னா, ஒரு முடிவே வராது, ஒரு வாக்குவாதத்திலே முடியும். இதுக்கு ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் பேசலாம், இன்னும் வெறும் கட்டுக்கதை, அது எல்லாமே வெறும் கதையாக இருக்குமே தவிர ஒரு தர்க்கம் வாக்குவாதமாக இருக்கும். ஆனால் அவருடைய பேச்சு தேவனுக்கு பிரியமானபடி இருக்காது. ஆனால் விசுவாசியினுடைய பேச்சு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம்மளுடைய செயல் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்முடைய வார்த்தை முக்கியம். ஏன்னா அவங்க பேசுகிறது அவிசுவாசி அப்படி இருப்பாங்க அப்படின்னா, விசுவாசியாக நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய பேசுகிற காரியங்களை குறித்து நாம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், இல்லை உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நல்ல மனுஷன் இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்டுறானுங்கும் போது இது எல்லாமே தேவனை சார்ந்த செயல்கள். இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கணும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அநேக வித்தியாசம் இருந்தாலும் ஒரு பேசுகிற விஷயத்தில் இப்படி ஒரு காரியத்தை பேசும்போது அது தேவனுக்கு பிரியமானபடி இருக்கும். இன்னும் ஒரே ஒரு வசனம் பேசுறதுல, எபேசியர் 4வது அதிகாரம் எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்,
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஒரு சிலரை நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன தோணினாலும் என்ன யோசிச்சாலும் எதையுமே பேச மாட்டாங்க, அப்படியே சைலண்டாக இருப்பாங்க. அதாவது கெட்ட வார்த்தை அப்படிங்கும்போது நம் வாயிலிருந்து வருகிற பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை தான் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் பேசுகிறது அவைகளால் நம்ம நியாயந்திருக்கப்படுறோம். அப்படிங்கும்போது நாம் சரியான பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்க்கும்போது, அவிசுவாசி அப்படி பேசுகிறாங்க, விசுவாசியாய் இப்படி பேச வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் ஆரம்பத்தில், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இந்த ரெண்டுமே ஏன் சேராதுன்னு நம்ம பார்க்குறோன்னா, இது ஒவ்வொரு அந்த வார்த்தை முடியும் போதும் ஒரு வார்த்தை இருக்குது. ஐக்கியம் ஏது, பங்கேது, இசைவேது அப்படின்ட்டு, அதாவது சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, புதிய ஏற்பாடுடைய தேவனுடைய ஆலயம் நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? புதிய ஏற்பாடுடைய தேவனுடைய ஆலயம் தேவனுடைய சபை, தேவனுடைய சபை தான் தேவனுடைய ஆலயம். அப்படிங்கும்போது இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். சபை தேவனுடைய ஆலயம் தேவனுடையது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாடுடைய தேவனுடைய ஆலயம் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்லும்போது, புதிய ஏற்பாடு தேவனுடைய ஆலயமாகிய சபைக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த விக்கிரகம் அப்படிங்கும்போதே இஸ்ரேல் மக்கள் நல்லதொரு எடுத்துக்காட்டு நமக்கு. அவங்க எங்கே கோட்டை விட்டாங்க அப்படின்னா, முக்கியமாக ஒரு பகுதி அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவங்க வழிபட்டதான அந்த விக்கிரகம். ஏன்னா அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்து கிளம்புனாங்க. கிளம்பும்போது செய்கிற ஒரு தவறுக்கு ஒரு தீர்வாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னாகமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அதாவது எகிப்திலிருந்து அடிமையாக இருந்து கிளம்பி வனாந்தரத்தில் பிரயாணமாக இருக்கும்போது அவங்க செஞ்ச ஒரு தவறுக்கு தீர்வாக கொடுக்கப்படுது இந்த கொள்ளிவாய் சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை கம்பலில் மாட்டி வைக்கும்போது யார் கடிக்கப்பட்டுச்சோ அவங்க பார்த்தா பிழைப்பாங்க. அதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சர்ப்பத்தினுடைய உருவம் எது வரைக்கும் வந்துச்சுன்னா, அடிமையாக இருந்து மீண்டு வந்து மறுபடியும் அடிமையாக போகிறாங்க எங்கள் பாபிலோன்ட்ட. அது வரைக்கும் இவங்க அதை வச்சு வணங்குறதும் அதுக்கு புதுசாக ஒரு பெயர் வச்சு அதை தொழுது கொள்றதுமா இருந்தாங்க. நம்ம அதை 2 ராஜாக்களில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அதாவது இந்த 18வது அதிகாரம் 11வது வசனத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமையாக போயிடுறாங்க. அடிமையிலிருந்து வந்து மறுபடியும் அடிமையாக போகிற வரைக்கும் அதை விக்கிரகத்தை வச்சு வணங்கினாங்க. அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பேரிட்டு தொழுது கொண்டு வந்தாங்க. அப்படின்னா
நம்ம மற்ற காரியங்களாவது நம்முடைய செய்கையை சுபாவத்தை சார்ந்து வருது. நாம் விக்கிரகத்தை அனுமதிக்கிற போது அது தேவனே வேண்டாம், எனக்கு விக்கிரகம் முதல்ல, அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமானது. அது இருக்கவே கூடாது. விக்கிரகத்தை சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் இந்த அளவுக்கு சொல்றாரு. ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அதாவது அங்கே நிற்கவே நிற்காதுங்க, ஓடுங்க. ஏன்னா அது எப்போவுமே ஆபத்தானது, அது இருக்கக்கூடாது. இன்னும் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமேன். அதாவது அது இருக்கவே கூடாது விக்கிரகம் அப்படின்றது. பழைய ஏற்பாடாவது இஸ்ரேல் மக்கள் அவங்க வச்சிருந்தாங்க, அவங்களுடைய முடிவு நமக்கு தெரியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது அது இருக்கவே கூடாது, அதுக்கு விலகி ஓடுங்க. தேவனுடைய ஆலயம் சபைக்குன்னு சொல்லும்போது அதுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. 5 காரியங்கள் பார்த்தோம். முதல் காரியமாக நம்ம நீதி அநீதி அதனுடைய முடிவை நம்ம பார்த்தோம். நோவா அங்கே கூட இருந்த மக்கள், அதனுடைய முடிவு அப்படி இருக்குது. இரண்டாவதா ஒளி இருள். ஒளிங்கும் போது நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இருள் எப்போவுமே நமக்கு கஷ்டமானது, அது நமக்கு தேவையில்லை. இரண்டாவது ஒரு காரியம். மூன்றாவதா கிறிஸ்து பேலியால் மக்களுடைய சிந்தையும் சரி அவர்களுடைய செய்கையும் சரி எப்படி இருந்துன்னு பார்த்தோம். கிறிஸ்துனுடைய சிந்தையும் சரி அவர்களுடைய செய்கையும் சரி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். மூன்றாவது. நாலாவது விசுவாசி எப்படி பேசுவாங்க, விசுவாசி எப்படி பேசுவாங்க, 2 பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். 5வதா தேவனுடைய ஆலயம் விக்கிரகம். இந்த ரெண்டுக்குமே சம்பந்தமே இருக்கக்கூடாது. அப்பனா இந்த 5 காரியத்தையும் தேவன் வேதத்தில் எப்படி வச்சிருக்கிறார்னா, இவைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள, ஒன்றை செஞ்சுட்டு இன்னொன்று செய்ய முடியாது, ஒன்றையும் நாம இணைக்க முடியாது. மனிதன் பெரும்பாலும் எப்படி யோசிப்பான்னா, ஒரு சூழ்நிலையை சார்ந்து அவனுடைய சந்தர்ப்பத்தை சார்ந்து இல்லை அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே சமாளிச்சுக்கலாம், இதை ஒரு பக்கம் செய்யலாம் அதை ஒரு பக்கம் செய்யலாம். எப்போவுமே அப்படி கிடையாது. எப்போ நம்ம ப்ளஸ்ஸு கூட மைனஸை சேர்க்குறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வரும்னா மைனஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸு கூட மைனஸை சேர்க்கக்கூடாது. அது ப்ளஸ் மட்டும் இருக்கும்போது தான் அது சரியாக இருக்கும், அது கரெக்டான வழியில் போகும். இந்த 2ஐயும் செய்வோம் அப்படின்னா அந்த 2க்கும் சேர்த்து சொல்லும்போது யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவங்களால கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாது, ஒரு சரியான பாதையில் பயணிக்க முடியாது. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அந்த ராஜாவினுடைய பார்க்கும்போது கூட அநேக நேரம் தேவனை சார்ந்து போனாங்க, அநேக நேரம் புறஜாதி ராஜாக்களை சார்ந்து விக்கிரகத்தை சார்ந்து போனாங்க. 2மே போகும்போது அவங்களால கண்டிப்பாக ஒரு தெளிவு இருக்காது, அவங்களுடைய ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது. 2 மனசு எப்பொழுதுமே நமக்கு இருக்கக்கூடாது. எலியா சொல்லும்போது கூட அநேக நேரம் வாச்ச ஒரு வேத பகுதி தான் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நான் இதையும் செய்வேன் இல்லை. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் அப்படி போயிடணும், இல்லை பாகால் தெய்வமானால் அப்படி போயிடணும். அப்படின்னா இந்த 2 பின்னாடியுமே நடந்தால் ஒரு சீராக நடக்கக்கூட முடியாது. குந்தி அப்படிங்கும்போது அது எப்படி நடப்போம் நமக்கே தெரியும். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு காலுங்கும்போது அந்த நடவில் கூட ஒரு தெளிவும் ஒரு வேகமும் இருக்காது. அதனால் 2க்குமே சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது
அதே 2 குறித்து சொல்லும்போது லூக்கா 16வது அதிகாரம் 13வது வசனத்தில், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இதில் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சொல்லும்போது, ஆனால் நம்ம பொதுவாக இந்த 2 காரியங்கள் பார்த்தோம். ஒரு நன்மையை பார்த்தோம், ஒரு தீமையை பார்த்தோம். இந்த 2மே நம்ம செய்வோம்னா இல்லை, நம்ம இந்த 2மே செய்யும்போது ஒரு மதில் மேல் பூனையை போல தான். நம்மளால் ஒரு தெளிவான பாதையில் பயணிக்க முடியாது. கண்டிப்பாக அப்படியும் இப்படியும், இங்கே போகலாமா இங்கே போகலாமா, இல்லை இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஒரு குழப்பமாகவே இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்லும்போது நீங்கள் 2 செய்யவே செய்யாதுங்க. அந்த 2ல் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு நீதி, கிறிஸ்து, விசுவாசி, தேவனுடைய ஆலயம், அவைகள் செய்ய வேண்டும், இவைகளை செய்யாதிருக்க வேண்டும். ஏன்னா தேவன் பிரித்து வச்ச காரியம் அப்படிங்கும்போது, தேவன் இணைத்து வைத்தார் கணவனையும் மனைவியும். தேவன் இணைத்த காரியத்தை மனிதன் இணைக்கும் பொழுது அது அவனுக்கு ஆசீர்வாதமாக அமையும். தேவன் பிரித்து வைத்த காரியத்தை மனிதன் இணைக்கும் பொழுது அது அவனுக்கு நன்மையாக அல்ல, தீமையாக தான் முடியும். இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் பிரித்து வைத்திருக்கிறார். நாமும் அவைகளை பிரித்து வைத்து நாம் வாழ்வோம். பொறுமையான கவனத்திற்கு நன்றி.